அண்டார்டிகா பனிக்கட்டிக்கு அடியிலிருந்து விசித்திரமான ரேடியோ அலைகள் வழக்கத்திற்கு மாறான திசையில் வெளிவருவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அண்டார்டிகா அதன் கடுமையான வானிலை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை காரணமாக பூமியின் பிற கண்டங்களை விட தனித்துவமானது. இங்குள்ள பல கிலோமீட்டர் ஆழம் கொண்ட தூய பனிக்கட்டிகள் உயராற்றல் கொண்ட நுண்துகள்களை கண்டறிய ஒரு சிறந்த இயற்கையான ஊடகமாக செயல்படுகிறது. இந்த பனிக்கட்டி ரேடியோ அலைகளுக்கு மிக வெளிப்படையானது, அதாவது சிக்னல்கள் எந்த தடையும் இன்றி பயணிக்க முடியும். அத்துடன் இந்த இடம் பூமியில் ஏற்படும் பல ரேடியோ சிக்னல் குறியீடுகளிலிருந்து விடுபட்டு அண்டவியல் நிகழ்வுகளை படிக்க ஒரு சிறந்த சூழலை வழங்குகிறது. நாசா அண்டார்டிக் இம்பல்சிவ் டிரான்சியன்ட் ஆண்டனா என்ற ஒரு பரிசோதனையை உருவாக்கியது. ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் முற்றிலும் திகைத்து போகும் ஒரு நிகழ்வை கண்டுள்ளார்கள். பல உயர் ஆற்றல் கொண்ட நிகழ்வுகள் ரேடியோ அலைகளுடன் பனிக்கட்டியின் அடியிலிருந்து மேல் நோக்கி வந்துள்ளது. நிலையான மாதிரிப்படி மிக அதிக ஆற்றல் கொண்ட நுண்துகள்களான நியூட்ரினோக்கள் கூட பூமியின் அடர்த்தியான பகுதியை முழுமையாக கடந்து மறுபுறத்திலிருந்து மேல் நோக்கி வெளியே வர முடியாது. ஆனால் தற்போது கண்டறிந்த இந்த சிக்னல்கள் இந்த இயற்பியல் விதியை மீறுவது போல தோன்றுகிறது. இந்த வழக்கத்திற்கு மாறான மேல் நோக்கி வரும் சிக்னல்கள் விஞ்ஞானிகளிடையே ஒரு பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளன. இந்த அலைகள் புதிய இயற்பியலை கண்டறியும் ஒரு வாய்ப்பாகவோ அல்லது பிரபஞ்சத்தில் இதுவரை கண்டறியப்படாத ஒரு புதிய நிகழ்வாகவோ இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.